பெருசா இத பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து இந்த உபனிஷத்தும் சரி, பகவத்கீதையும் சரி, இந்த வேதாஸும் சரி, இதெல்லாம் எந்த எந்த இந்த எப்படி கேட்டகரைஸ் பண்றோம்? இது எல்லாம் ஒண்ணு தானா? எதுக்கு இவ்ளோ பிரிவு இருக்கு? இது ஒண்ணுத்தையும் நான் தனியா தெரிஞ்சுக்கணுமா? இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இப்போ வேதம் முடிந்ததை 2ஆ பிரிக்கணும். என்னன்னா, ஒண்ணு வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்கள், கர்மங்கள், அதை பத்தி சொல்லக்கூடியவை. 2வது என்னன்னா பிரம்மம், கடவுள். அதை பத்தி சொல்லக்கூடியவை. அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய அந்த பாகம், அதுக்கு தான் உபனிஷத்து அப்படின்ற பேர். ஸோ உபனிஷத்துன்றது வந்து வேதத்திலே அடங்கிடும். மற்றவை எல்லாம் அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டவை. பகவத்கீதா நேர பகவான் கடவுளே சொன்னது பகவத்கீதை அப்படின்றது. வேதம், உபனிஷத், புராணம், பகவத்கீதை இல்லைன்னா நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சனாதன தர்மம் ஃபாலோ பண்றவனா இருந்தா எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? எனக்கு ரீபர்த் இல்லாம, எனக்கு எந்தவித கஷ்டம் இல்லாம, எனக்கு வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அது வந்து நீங்கள் டீட்டெயில்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்றதுலாம் அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் இது வந்து மோட்சத்துக்கு உண்டான மார்க்கத்தை காட்டக்கூடியது அப்படின்றது சந்தேகமே கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு தான் தெரியும்.